வணக்கம் தாஷா, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 15 years old ஆகுது. இந்த 15 வயசுலே பேயை பார்த்துட்டீங்களோ? பேய பார்க்கல, கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு? இந்த கதையை எங்க அம்மாவோட ரிலேட்டிவ் அங்கிள் சொன்னாங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் அங்கிள் மலாக்கால இருக்காங்க. ஸோ அவர் ஒரு டீச்சரா ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறாரு. அவங்களோட ஒய்ஃப் ஒரு நர்ஸா வேலை செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நர்ஸ் நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்யறாங்க. ஸோ அவங்க ராத்திரி போயிட்டு தென் காலையில வருவாங்க. அவங்க கிளினிக் அவங்களோட ஹாஸ்பிட்டல் போறது பை பாஸ் எடுத்து அந்த கிளினிக்கு போறாங்க. சரி. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நாள் அவங்க டெய்லி மாதிரி எப்பவுமே மாதிரியே போயிட்டு வர்றது ஐ திங்க் சம்திங் ஃபாலோ பண்ணிடுச்சு அவங்க கூட. நெக்ஸ்ட் டே வேலைக்கு போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காரு, கதவுலாம் அடிச்சுட்டு இருக்காரு. அவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் சென்று ஒரு 1 hour சென்று அவங்க மறுபடியும் வெளியில இருந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட். அவரும் கதவு திறந்து பார்த்தோன்னே என்ன நீ இன்னும் வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்டப்ப இல்ல நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாஸ் மிஸ் பண்ணிட்டியா? அப்ப இப்ப எப்படின்னு இல்ல நீங்க என்ன வேலை இடத்துக்கு போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நீ உள்ள வா, நான் சட்டையை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல நான் உள்ள வரல, நீங்க வாங்க நான் வெயிட் பண்றேன் வெளியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி சொன்னோன்னே இவரும் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டுட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு விளக்கெல்லாம் அடிச்சுட்டு வெளியே ஆகலான்னு சொல்லி சாவியெல்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றது. திடீர்னு அவங்க லேண்ட்லைன் போன் இருக்காங்க, அங்கேருந்து கால் வருது. போனை எடுத்து பேசுறாரு. பேசுறது போன்ல அவங்க வாய்ஸ். அப்ப வெளியே நிக்கிறது யாரு? அதுதான் ட்விஸ்ட். அப்ப அவர் அவரு ஆயிட்டாரு. அவர் எங்க இருக்க அப்படின்னா இல்ல ஆபீஸ் சேர்ந்துட்டேன், அதான் அவங்க கிட்ட சொல்லலான்னு சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசெல்லாம் தேத்திக்கிட்டு அவர் சரி ஓகே பத்திரமாரு போனை வை அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, வெளியே போய் பாக்குறாரு. அந்த அவங்க அவரோட ஒய்ஃப் உருவத்துல அங்க அப்படியே அவங்க நிக்கிறாங்க. ஹால்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, நான் போய் உன்னை விடுறேன், நீ உள்ள வா, அப்புறம் நம்ம போலாம் அப்படின்னு. அவங்க வர மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் இங்க வாங்க, அதான் ரெடி ஆயிட்டீங்களா வாங்க வாங்கன்னு. இல்ல நீ உள்ள வா, அப்புறம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க உள்ளே வரல. அப்புறம் அந்த 5 மணிக்கு ஐ திங்க் 5 மணிக்குன்னு நினைக்கிறேன், அந்த மஸ்ஜித்ல சாமி பாட்டு இது பண்ணுவாங்கல்ல, அதான் தொழுவுறதா? எஸ். அது பண்ணும்போது அந்த உருவம் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. அப்ப இவரும் பார்த்துட்டு பேசாமலே இருந்துட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க ஆபீஸ்ல இருந்து நார்மலா எப்பவுமே வர மாதிரி. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நடந்தது. அப்புறம் செகண்ட் டே அவர் சொல்லியிருக்காரு அவரோட ஒய்ஃப் கிட்ட, அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்காங்க. இப்ப அவரு சொன்னாரு இந்த மாதிரி நடந்துச்சு, நீ பயப்படாத, இந்த மாதிரி நடந்துச்சு, நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் உன் ரூபத்துல, அதான் அது மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்பல. அவங்க ஆபீஸ்க்கு எப்பவுமே போற மாதிரி அவங்க ஆபீஸ்க்கு இந்த செகண்ட் டேயும் போயிட்டாங்க. அப்ப அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு, டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மரம் மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த மரத்திலிருந்து ஒரு உருவம், அவங்க உருவம், அதே உருவம் அங்க மரத்து மேல உட்காந்துக்கிட்டு அவரோட பேரை சொல்லி 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 அவரை கூப்பிடுது வெளியே. கூப்பிட்டு அவர் பார்த்திருக்காரு. அப்புறம் அவர் ஒண்ணுமே செய்யல. அப்புறம் அந்த தேர்ட் டே இருங்க, அந்த உருவம் எப்படி அவங்க ஒய்ஃப் எப்படி நர்ஸோட யூனிஃபார்ம்ல போயிருந்தாங்களோ அதே யூனிஃபார்ம்ல தான் இருக்காங்களா இந்த மரத்துல உள்ள உருவமும்? ஆமா, அவங்க இன்னைக்கு வாட்ச் கட்டிட்டு போறாங்களா அதே மாதிரி வரும், வாட்ச கட்டிட்டு போலியா அதே மாதிரி வரும், அச்சல் அவங்கள மாதிரியே வரும். அப்புறம் தேர்ட் டே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இங்க என்னமோ நடக்குது, என்னமோ சரியில்லை. ஏன்னா அது எப்ப பார்த்தாலும் அந்த ராத்திரி அவங்க போயிட்டோன்னே அது வீட சுத்தி சுத்தி வருமா. He can literally
ஓகே. அவரோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறது. அப்புறம் அந்த தேர்ட் டே அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து மறுபடியும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா அவங்க வாய்ஸ் நம்பல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து லீவை போடு, நீ வீட்லயே இரு, அப்ப உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேலைக்கு போல அந்த தேர்ட் டே. ஒரு சின்ன இடைவேளை, அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அடுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க வந்து வீட்லயே இருந்திருக்காங்க. அதே டைம் அவங்க வேலைக்கு போற டைம் அவங்க போல கொஞ்ச நேரம் செஞ்சு அவங்க வாய்ஸ்லயே அவங்க உருவத்திலேயே அவங்க வந்து அவங்களே அவங்கள பாக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட வேற ஒரு உருவம் அவங்க உருவத்துல இருந்து கூப்பிடுது. அவங்க வந்து பார்த்து பயந்து அவங்க பிரெக்னன்ட் இருந்தாங்களா அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க பேபி வந்து ஓகேவா பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பேபி வந்து ஒரு 21 வயசு வரைக்கும் தான் வந்து உயிரோட இருந்தாங்க. அதோட இறந்துட்டாங்க. ஓகே, அம்மாட்ட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேரு அன்புமலர். திருமதி அன்புமலர். இந்த கதையை உங்களுக்கு சொன்னது யாரு? டீச்சரா இருந்தாரு அந்த அங்கிளா? மாதரோட பிரதர். இது ஹேப்பன் பண்ணது 42 இயர்ஸ் பேக். இது நடந்துச்சு 42 வருஷத்துக்கு முன்பு. ஓகே. ஸோ அவங்க இந்த மாதிரி நடந்தப்போ மாமாக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஃபர்ஸ்ட் டைமே போய் எங்கேயும் பார்க்கல? இல்ல, ஆக்சுவலி என்னதுன்னா அவங்க வந்து மலாக்கால இருக்காங்க. அண்ட் தென் எங்க மாமா வந்து இலகிரி ஸ்கூல்ல வந்து வேலை செய்யறாரு. ஸோ அவருக்கு வந்து யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஹேப்பன் பண்ணும், அங்க ஸ்கூல்லயே ஹேப்பன் பண்ணும். ஸோ இது வந்து கோ இன்சிடென்ட் ஏன் நடந்துச்சுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்கிறப்ப தி டிராவல் பஸ்ல டிராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போறது. அவங்க நர்ஸா இருந்தாங்க. டிராவல் அங்கேருந்து வரப்ப வந்து ஐ திங்க் சம்திங் ஃபாலோட். என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த விஷயம் வந்து எங்க மாமாவை பிடிச்சி போய் டிஸ்டர்ப் பண்ண வந்தது. கேரா அவரை வந்து எப்படின்னா கூட்டிட்டு போறதுக்கு அதோட உலகத்துக்கு. ஸோ அவரை வந்து ஐ திங்க் ஒரு வாரமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தப்ப வந்து எங்க வீட்டுல வந்து சொல்றப்ப வந்து யாரும் நம்பல. நேரடியா அவங்க ஒய்ஃப் பார்த்தோன்னு தான் வந்து எழுந்தாங்க. அப்புறம் போய் பார்த்த இடத்துல சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து மெட்டர்னிட்டி சைட்ல தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஃபீமேல் உருவம் வந்து ஃபாலோ பண்ணி வந்ததுல வந்து அவங்க வீட்டுள்ளார வர முடியல. பட் அவங்க ஹஸ்பண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அடையணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருக்கு வெளியே. அது போயிருந்தாருனாக்கா மேபி ஹி ஓன்ட் பி அரவுண்ட். அந்த மாதிரி தினம் அவங்க குரல்ல வந்து இந்த மாதிரி கேட்டு கேட்டு நிஜமாவிலே அவங்க தான் வந்தாலும் அவருக்கு டவுட்டா இருக்கும் தானே, இது உண்மையிலே வந்தது ஒரிஜினலா இல்ல? ஏன்னா இவங்க ராத்திரி வேலைக்கு போயிட்டு காலையில தானே வராங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில வீட்டு உள்ளார வந்துடுறாங்க. அவங்க அது வந்து வராது, கூப்பிட்டாலும் வராதான். அவங்க கூப்பிடுவாங்க, என்னது இல்ல நீ உள்ளுக்கு வா, அதுக்கப்புறம் நான் உன் கூட வரேன்னாக்கா இல்ல நான் வெளியே தான் நிப்பேன், நீ வா, நீ வெளியே வா, நீ வெளியே வா, என்னை கூட்டிட்டு போ. அப்புறம் கண்ணாடி கிட்ட நிக்கிறது. அந்த மாதிரி அந்த கடைசியா வந்து என்ன பண்ணிருச்சுனாக்கா வந்து அவங்க பார்த்தாங்களா, அவங்க ஒய்ஃப் பாக்குற அன்னைக்கு வந்து அந்த சைட் கண்ணாடி கிட்ட எல்லாம் வந்து தட்ட ஆரம்பிச்சு. அவங்க அந்த ஷாக்ல வந்து பார்த்த ஷாக்ல வந்து அப்படியே she faint and injured herself. ஓகே, ரொம்ப ஒரு கொடுமையான மூமெண்ட் தான் உங்களுக்கு. சொல்லுங்க சார். நீங்க உங்க கதையை நல்லா சொன்ன கேட்க நீங்க தான் அந்த சரவணனா சார்? நான் ஒரு 20 இயர்ஸா கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுடைய நண்பரும் கார்ல போகும்போது ஏதோ ஒரு சாப்பாடு வேற வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு நாங்க காடியில கேட்டுட்டு இருப்போம் கதையை. அவர் வந்து இறந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் ஒன்றே கேட்க மாட்டேன், பயம் வந்துடும். ஏன் உங்களுக்கு பயம்? அவர் வந்துருவாருன்னு பயமா இல்ல வேற பேய்
வந்துரும் பயமா? அந்த மாதிரி தான் அவர் பக்கத்துல வந்து எனக்கு உட்காந்துக்கிறாரு இந்த காடியில. ஒரு நல்ல ஃபிளாஷ்பேக்கா இருக்கும் தானே அவர் வந்தாலும். விடாம எவ்ரி சட்டர்டே வந்துருவாரு காடி, அவர் ஏற்றுவார் வந்து ஏற்றிட்டு வந்து போவோம். அதனால அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கேட்கறதுக்கு வந்து. சரி இப்ப கேக்குறீங்களா இல்லையா? இப்ப கேட்கிறேன். ஏன்னா நான் ஒன்றியாவது கேட்க மாட்டேன். டைம்ல போகும்போது நாங்க எதுக்காகவே வெளியாகும். 10:30 வெளியாகிட்டு அதே மாதிரி காலையில கேட்டுக்கிட்டே போவோம். குடும்பமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த வேலையை? ஆமா. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போனை எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. நடுநடுங்க வைக்கும் திகில் சம்பவங்கள். திரு யோகேஸ்வர ராஜ், என்னதான் நடந்துச்சு சார்? கதை வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து உங்க கால் வந்து அந்த கதையை சொல்லியிருப்பாரு. ஓகே சொல்லுங்க. ஓகே, ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற இயர்ல 2013 வந்து நாங்கள் காலேஜ் போற இயர். அப்போ காலேஜ் போறப்ப எங்களோட ஹாபி வந்து என்னன்னா, யூஸ்வலா எல்லா யங்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த பேய் வீடு இந்த மாதிரி போறது பழக்கம் எங்களுக்கு இருக்கு. சும்மா போயிட்டு பாக்குறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ அந்த மாதிரி நாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். காலேஜ் போயிட்டோன்னே அப்புறம் எங்க லெக்சர் வந்துட்டு செகண்ட் செம்க்கு வந்து இந்த மாதிரி என்ன ப்ராஜெக்ட் செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நாங்க என்ன பிளான் பண்ணோம், டாக்குமெண்ட்ரி செய்ய போறோம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, எதை பத்தி செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன பண்ண தெரிஞ்சு தெரியாம பத்தி செய்ய போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் வந்து பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு தான் நான் காலேஜ்ல படிச்சுக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு வாட்டி என்னோட லெக்சர் வந்து கால் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி வேலை முடிஞ்சோடனே கால் பண்ணு, நீ இந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கிக்கோ, நான் வந்து ஏத்திக்கிறேன் உடனே, நம்ம வந்து அங்க போறோம், நீ நானு அப்புறம் கொஞ்சம் சீனியர் போய் செக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சரி சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்க என்ன பண்ணோம், கோத்தாக்க முனிங்களை போயிட்டு எங்க சீனியர்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு அங்க போனோன்னே எங்களுக்கு அவ்வளோயும் பெருசா ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அவ்வளோயும் கிடைக்கல. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா, அப்ப அங்க ஒரு ஸ்டூடெண்ட் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்ட அந்த வீடை பத்தி கேட்டா அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டாங்க. சரினோன்னே ஒரு பர்கர் ஷாப்பு சுத்தி வந்துட்டு ஓல்ட் டைமர்ஸ், தாத்தா ஏஜ்ல எல்லாம் ஒரு 70, 60 பிளஸ் 70 கிட்ட அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு யங் காய் வந்து பர்கர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நாங்க என்னோட காலேஜ் ஐடி போயிட்டு நான் போய் அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி இந்த காலேஜ்ல இருந்து வரோம், நாங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி செய்யறோம், ஸோ எங்களுக்கு வந்து உங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரியணும், நாங்க வீட்டுக்குள்ள போல, நாங்க வீட்டுக்குள்ள வேற நாள்ல போய்க்கிறோம், பட் இது ரொம்ப லேட் ஆயிட்டனால நாங்க சும்மா அப்படியே அந்த பாதியா போய் பார்க்க போறோம் அந்த வீடு எப்படி. அப்போ எங்களை பார்த்துட்டு கேட்டாரு, உங்களுக்கு அந்த வீட்டுல என்ன வேலைன்னு கேட்டாரு. நான் திருப்பி சொன்னேன், நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண. அவர் சொன்னாரு, சரி அந்த வீடு வந்து கொஞ்சம் சேட்டா இருக்குது, ஆனா நீங்க உங்களோட ப்ரொடெக்ஷன்லாம் நீங்க எடுத்து வந்தீங்களான்னு கேட்டாரு. நாங்க சொன்னோம், அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்தேன். கையில என்னன்னு கேட்டாரு, மினரல் வாட்டர், அதை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யாசின் அதுல படிச்சு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போல தானே? இல்ல நாங்க போல. சரி, ஒருவேளை நீங்க அந்த காய விட்டு இறங்கி நீங்க ஏதாவது தவறா இல்ல ஏதாவது தப்பா ஏதாவது பாத்துட்டீங்கன்னா உடனே இந்த தண்ணி எடுத்து உங்களை சுத்தி ஊத்திட்டு குடிச்சிட்டு காடியில ஏறி அந்த இடத்துக்கு வெளியாயிருங்க அப்படின்ட்டு. எங்களுக்கும் வந்துட்டு என்ன இவர் இவ்வளவு இந்த மாதிரிலாம் சொல்றாரு சொல்லிட்டு நாங்களும் ஓகே, நீங்க எங்களுக்கு வீட்டை மட்டும் காமிச்சிருங்க, இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் காய்ஸ் எல்லாம் பர்கர் செஞ்சுக்கிட்டு. அவர் வந்து ஒரு mid-20 இருப்பாரு, அவர் வயசு இப்பதான் ஆஃப்டர் எஸ்பிஎம் மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீ போய் அவங்களை அந்த வீட்டை விட்டு காமி அப்படின்னு. அவர் ஒரு C70 டப்காய் மோட்டர், C70 மோட்டர்ல மின்னுக்கு போறாரு. நானும் என் லெக்சரர் என்னோட சீனியர்ல வீவால பின்னால அப்படியே போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருந்தோன்னே டக்குன்னு ஒரு கட்டம் வந்தோடனே சரியான இருட்டு, அங்க வந்து ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல. அப்புறம் அந்த மோட்டர் சைட்ல நின்று அந்த காய் என்ன சொன்ன, அந்த ப்ரோ என்ன சொன்னாருன்னா, இப்படி போயிட்டு போயிருங்க. எங்களுக்கும் புரியல, இப்படி போயிட்டு அப்படி போயிட்டுனா எப்படி போறது அப்படின்னு. அப்புறம் நாங்க சரி பரவாயில்ல, ரொம்ப பாஸ் பண்ண வேணாம் சார், நீங்க போங்க, எனக்கு அந்த பாதை ஞாபகம் இருக்கு, அந்த ரோடுலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கூகுள்ல பார்த்தேன், நீங்க போங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. நாங்க அந்த பையன் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இப்படி போய் அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின கையோட நாங்க அந்த மேடு ஏறி ஒரு லெஃப்ட் எடுத்தோம் பாருங்க. எங்க ரைட் சைட் சைட்ல அவ்வளோ பெரிய அரண்மனை, அவ்வளோ அழகா கட்டிருந்தாங்க. அந்த அவங்கள பத்தி எனக்கு தெரியல, பட் அந்த வீட்டை கட்டின விதம் சரியான அழகா இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு அண்டர் கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உள்ள அந்த ஸ்டேர்கேஸோட அந்த கட்டின விதம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து நாங்க இன்னும் வீட்டுக்குள்ள போல, நாங்க ராத்திரி 1 மணி நாங்க இன்னமும் காடியில உட்காந்து தான் அந்த வீட்டை அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என் லட்சர் என்ன சொன்னாருன்னா, சரிடா இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, ரொம்ப லேட் ஆச்சு, மணி 2 ஆகுது, நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வீட்டுல விட்டு என்னை கொண்டு வீட்டுல ஓடுறப்ப என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு உருவம் பார்த்தேன்
மேல கண்ணாடி கிட்ட அந்த உருவம் வந்து சிகரெட் ஒரு மாதிரி இன்னும் அடிச்சு புகை இது பண்ணிச்சு. ஆனா அது ஷேடோவா தான் தெரிஞ்சிச்சு, மற்றபடி மூஞ்சி கை கால்லாம் ஷேடோவா தெரியும். ஸோ எனக்கு டவுட் இது அவங்க அது மேபி வேற ஆள் அங்க இருந்திருக்கலாம் பாசிபிலிட்டில. அப்படியே நான் விட்டுட்டேன், சரி நம்ம அப்புறம் அதை பத்தி நம்ம யோசிச்சுக்குவேன் நான். ஸோ வென் கம்ஸ் டு என்னோட சேம் அசைன்மெண்ட் வந்தாங்க, நாங்க தான் டாக்குமெண்ட் செய்ய போறோம்னு சொன்னாங்க. ஸோ நானு என்னோட ஃப்ரெண்டு அர்ஷாட், அவன் வந்து இப்ப நியூசிலாந்துல இருக்காங்க, சீங்களா அர்ஷாட், அரவிந்த் அண்ணன், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். நாங்க 3 பேர் வந்துட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னா அவரு தான் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணாங்க, ஏன்னா எங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட். ஸோ நாங்க 3 பேர் வந்து அந்த காடியில இருந்து அந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்வம், ஏன்னா நம்ம தான் திருவிழா, நம்ம முழுக்க வந்து கம்பத்துல தான் நான் வளர்ந்தேன். ஸோ திருவிழா அழைப்பு, வீட்டுல இருந்து அந்த சாட்டை அந்த தொங்காட்லாம் வச்சிருப்பாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, கூட ஆளு வராங்க, அவங்கள நம்ம கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுல இருந்த தொங்காட் சாக்கையெல்லாம் எடுத்து பூட்ல போட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் எடுத்து பூட்ல போட்டேன். என்னத்துக்கு எடுத்தேன்னு கூட எனக்கு தெரியாது. பூட்ல போட்டு நாங்க காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க நேரம் அந்த வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 10 o'clock நாங்க ரீச் ஆயிட்டு நாங்க என்ன பண்ணோம், அந்த வீட்டுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் மேல மேட்டுக்கு மேல இருக்கும். அந்த கேட்டே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை மரத்துல அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு வாழை மரம் இருக்கும் அந்த கேட்டுக்குள்ள. ஆனா அந்த கேட்டை திறந்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்டு பாடாங் மாதிரி இருக்கும். அந்த பாடாங்ல நீங்க நடந்து போனாதான் அந்த வீடு நடுவுல இருக்கும். அவ்வளவு அழகா கட்டியிருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டை பார்த்துருக்கோம். சார் நாங்க என்ன செஞ்சோம், நானு நாங்க 4 பேர்லாம் நாங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு, சரி என்னோட ஷாட் முடிஞ்சிருச்சு, என்னோட சீன் எடுத்துட்டாங்க, என் ஃப்ரெண்டோட சீன் எடுத்துட்டாங்க. என்னோட அந்த வீட்டுல வந்து வீட்டுக்குள்ள பூந்தோனையே மெயின் வீட்டுக்கு ஹாலுக்கு போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அப்புறம் ஹால்லயே சின்ன என்ட்ரன்ஸ் ஒன்று சைட்ல இருக்கும். சைட்ல வந்து ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். சார் ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ எங்க டீம்ல வந்து அரவிந்த் அண்ணன் ஒருத்தர் இருப்பார். அவரோட சீன் நடக்கிறப்ப அவங்க அந்த வீட்டுல இருந்து அந்த ஸ்டேர்கேஸ் இருக்குல்ல, அது ஸ்ப்ரிங் ஷேப்ல போவோம். அப்படியே ரவுண்ட் அடிச்சு போவோம். நடுவுல ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல வந்துட்டு ஒரு குட்டி குளம் ஒன்று இருக்கும். அவ்வளவு பெரிய படி. ஸோ அவரோட வேலை என்னன்னா, அந்த வீடு வந்து 2 மாடி வீடு. ஸோ அவரோட வேலை என்னன்னா, மேலேந்து இறங்கி கீழே வரணும். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க படியில அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வாங்கன்னா, நாங்க ஹேண்டிகேப்ல இருந்து நாங்க அழகா வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களோட டிரான்ஸ்போர்ட் எடுத்து கொடுத்தாருல, அவரு தான் வந்து எங்களுக்கு அன்னைக்கு கேமராமேன். ஸோ அவரு தான் அவரோட கேமரால ஷூட் பண்ணிட்டு வராரு. நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட், அந்த பாகிஸ்தான் ஃப்ரெண்ட் சொன்னால அரிஷாட்னு, நாங்க 2 பேரும் வீட்டு நடு ஹால்ல நிக்கிறோம். அந்த சின்ன என்ட்ரன்ஸ் கதவு மாதிரி ஒரு சின்ன இது இருக்குன்னு சொன்னால, ஒரு கட்டம் வந்துட்டு நான் வந்து அந்த என்னோட ஃப்ரெண்டை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு ஏதோ ஒரு வேகத்துல இருந்து நான் டக்குன்னு அந்த கதவு பத்தி திரும்புவேன். பார்த்தா கருப்பு கலர்ல குண்டா ஒரு உருவம் வந்து அப்படியே ஓடும். உருவம்னு சொல்ல முடியாது, ஒரு கிரீச்சர் மாதிரி அப்படியே வேகமா ஓடும். ஒரு வாயில் பாவ் மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனா வாயில் பாவ் வந்துட்டு அது வந்து பிளாக் அண்ட் பிரவுன் மிக்ஸ் டெக்ஸ்சர் கலர்ல இருக்கும். ஏன்னா நார்மல் பாரம் வாயில் பாரம் வேற வேற. அந்த வாயில் நம்ம வாயில் பாலானே பிளாக் அண்ட் பிரவுன் மிக்சர் டெக்ஸ்சர் கலர்ல இருக்கும். இது வந்து பியோர் பிளாக். அப்படி ஒரு கருப்பு பூனை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல குழுன்னு ஒரு இது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல நான் இவ்வளவு நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அந்த கிரீச்சரோட சைஸ் எப்படி, என்னால அது மட்டும் தான் பார்க்க முடியும். நான் டக்குன்னு அதை பார்த்துட்டு என் கூட்டாளி எப்படி பார்ப்பேன். ஏன்னா நானும் அவரோட ஒரு செத்தாங்கன்ல தான் நான் அவன் என்ன பார்ப்பான். என்ன பார்த்தா நாங்க சைலண்டா நான் மண்டே ஆட்டுறேன், பாத்தியான்னா அவனும் ஆமா அப்படின்றோம். ஒரு கட்டம் என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான் வீட்டுக்கு வெளியே. நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டோன்னே இவங்க எல்லாம் பயந்துருவாங்க. இவன் ஏன் சம்மந்தமே இல்லாம ஓடுறான்னு சொல்லிட்டோன்னா நானும் இவங்க பின்னால ஓட்டி அவன் போய் காடியில உட்காந்துக்குவாங்க. நான் போய் என்னடா என்ன இல்லை எனக்கு பயமா இருக்கு எல்லாம் ஒன்னும் பயப்படாத இரு நான் வரேன்னு சொல்லிட்டு பின்னால உள்ள ஐயாவோட துண்ணூறு சாட்டை உட்காட்ட எடுத்து வந்துக்கிட்டு நான் சொல்ல, இந்த இவர் வந்து பஞ்சாக்குவா செஞ்ச வரா, பயப்படாத இவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நான் அண்ணனமோ அடிச்சு விட்டு அவனை உள்ள கூட்டு வரேன். ஏன்னா ப்ராஜெக்ட் முடிச்சவனுங்க.
ஸோ நான் அவனை உள்ள கூப்பிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு பஞ்சாபிக்காரன். உனக்கு குங்கு போட்டு திருநூறு எல்லாம் பட்டையை அடிச்சு விட்டு பயபக்தியோட உள்ள கூப்பிட்டு போயிட்டேன். அவருக்கு மத்தியானம் இருக்கும்க்கா, ஒரு 12:30 மணி இருக்கும். ஏன்னா நாங்க போய் ரீச் பண்ணி 10. அப்போ ஒரு கட்டம் தான் அவனை உள்ள கூப்பிட்டு போயிட்டு ஷூட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்க எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி சேனல் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ எங்களோட ஜேர்னி அந்த வீட்டோட முடிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, என்னோட சீனியர் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, ஐயா இந்த மாதிரி நான் ஃபைனல் இயரோட ப்ராஜெக்ட் ஷார்ட் வேணும், எனக்கு வந்து ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் வேணும்? எனக்கு பால் அடைஞ்ச வீடு ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றீங்களா? நீட்டா வந்து இந்த பேய் வீடுலாம் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஏதாவது வீடு இருக்காயா? என் லெக்சர் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, அதான் அந்த வீடு ஒண்ணு இருக்கு, நீங்க போய் ப்ராஜெக்ட் செஞ்சீங்களா, அந்த வீடு போய் காமிங்கடான்னு. நான் சொன்னேன், சார் அந்த வீட்டுக்கு ஒரு வாட்டி போய் என்னத்தையோ பார்த்துட்டு இவன் பயந்துட்டான் சார், இன்னொரு வாட்டி நான் போய் கூப்பிட்டு போனோம்னா ரிஸ்க் தான் சார். இல்ல எல்லாம் பாத்துக்கலாம், இந்த ட்ரிப் நான் வரேன், வீட்டுக்குள்ள நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே, என் லெக்சரரு, அப்புறம் என் காலேஜ் சீனியர், அவங்க பேர் வந்து லோஷி, அவங்க ஒரு கேர்ள் எல்லாம் ஃபீமேல், ஆனா என் வயசு தான் அவங்க சீனியர். நாங்க 3 பேர் அந்த வீட்டுக்கு போறோம். செகண்ட் டைம் போறப்ப எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, எந்த ஒரு கச்சாவும் இல்ல. நாங்க போனோம், பீஸா போயிட்டு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வந்தோன்னே மறுநாள் வந்து எங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட, ஏன்னா எங்க ஜூனியர்ஸும் அந்த ஷார்ட் பிலிம்ல வந்து பங்களிச்சிருக்காங்க, அவங்களும் நடிக்கிறாங்க எங்களோட ஜூனியர்லாம். அவங்கள்ட்ட நான் கேட்கறேன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்க படம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, வீட்டெல்லாம் காமிச்சு ஒண்ணுமே இல்ல, என்ன சார்? ஆமா, அதை பத்தி தான் உங்கள்கிட்ட பேசணும். என்னன்னு கேட்டா, இல்ல இந்த படத்துல நீங்க வந்துட்டு ஒரு திருநங்கை வேஷம் போடணும். சரி, நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். சோ என்னோட ஜூனியர், நானு எல்லாம் அந்த படத்துல இருந்து ஒரு 15 பேர் இருக்கும். இது எப்படின்னாக்கா, காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு திருநங்கைய வந்து ஒரு திருநங்கை அந்த காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த திருநங்கையை புலி பண்ணி கொண்டுட்டாங்க. இதுதான் அந்த படத்தோட கரு. ஸோ அதுதான் கதை. ஸோ இது சீன் பை சீன் எடுக்கிறப்ப வந்து கடைசி நான் எடுக்க போறேன். அதாவது அந்த படியில வந்து நான் தலைகளால நடந்து வரும், அதுதான் சீன், கடைசி சீன். அதோட ஷூட் முடிஞ்சிருச்சு. அந்த குரூப்ல வந்து ஒரு பிள்ளை வந்துட்டு ஷீ இஸ் நாட் கிளீன்லா அந்த டைம். அவங்க வந்து மென்சஸ் இருந்துச்சு. அப்ப நான் சொல்லிட்டேன், மென்சஸ்னா நீ உள்ள வராத, நீ வேன்லயே உட்காரு, வேன் விட்டு வெளியே வராதுன்னு சொல்லிட்டேன். ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா ஷூட் முடிக்கிறப்ப அந்த பிள்ளை உள்ள வந்து அவங்க உள்ள செவரெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அதை பார்த்து போயிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லாரும் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சு, தத்ரூபா நடிக்கிறீங்க அப்படி இப்படி. நான் அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு நேரம் என் லெக்சர்கிட்ட போய் சொல்றேன், சார் நான் தத்ரூபாலாம் நடிக்கல, அப்படியே டக்குன்னு முதுமா திரும்பி பாருங்க, அந்த கேர்ள் பேரு சந்தியா, அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க சார். எல்லாம் திரும்பி பாக்குறோம், அது பாட்டுக்கு மலையில பேசிட்டு செவுத்த தடவிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி எல்லாம் ரேப் பண்ணுங்க, எல்லாம் வெளியே போறோம். அந்த பிள்ளை வரமாட்டேன். ஒரு சின்ன இடைவேளை, அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு அடுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நேரா அந்த பிள்ளை கிட்ட போனேன். அந்த பிள்ளை வந்துட்டு லைக் ஷீ இஸ் நாட் ஹர்லா, பின்னி இப்படி திருப்பி ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு அப்படியே தரன்னு இழுத்து வேன்ல ஏற்றி எல்லாம் கிளம்பி சாமான்லாம் ஏடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பிள்ளை வந்துட்டு லைக் எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஷீ வாஸ் நாட் ஹர்லா. அது மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு தெரியாது அது கிடையாது. அப்படித்தான். ஆனா யாரையும் கஷ்டம் பண்ணல, யார்கிட்டையும் பேசல, ஒரு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துறேன். ஆனா அந்த மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு அந்த பிள்ளை கிடையாது அப்படி. இதுல இன்னும் வேர்ஸ்டான பட்டு என்னன்னா, நான் வேற பொம்பளை மாதிரி முடிலாம் போட்டு மூஞ்சில அந்த சீராப்பெல்லாம் ஊத்தி இப்படி பேய் வேடெல்லாம் போட்டு ரத்தம் கிட்ட கரையோட சுழா இருக்கு, சட்டெல்லாம் ரத்த கரையோட கிழிஞ்சலா இருந்துச்சா. நான் உடுப்பு மாத்தாம அப்படியே வேன்ல ஏறிட்டேன். அப்படியே ஒரு வேன்ல ஒரு பேய் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் ஏறணும். போற வரவெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த 2வது தோல் தாண்டினோனாக்கா நான் என்ன பண்ணிட்டேன், சரி அதுக்கிட்ட பேசி பார்ப்போம் சொல்லிட்டு நான் கேட்கறேன், இந்த மாதிரி சந்தியா நீங்க ஓகே தானே, உங்களுக்கு இந்த ஏதாவது do you want to drink, do you want to eat something? then she was like, நம்மளாம் அங்கதானே இருந்தோம், நான் இப்ப காடிக்கு வந்தேன். நான் சொன்னேன், நீங்க தூங்கிட்டீங்க, அதனாலதான் உங்களை தூக்கி நாங்க வேன்ல போட்டோம். இன்ன வரைக்கும் அந்த பிடிக்குது தெரியுமான்னு தெரியாது. ஆனா நான் அதுக்கிட்ட தூங்கல. நான் சொல்லிட்டேன், யாருமே சொல்லாதீங்க, கேட்டா தூங்கிடுச்சுன்னு சொல்லிடுவேன்.
சொன்னீங்க, மேபி சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் எனக்கு தெரியல. ஆனா நான் அதுக்கிட்ட என்ன சொன்னேன், இல்ல நீ தூங்கிட்ட, வேன்லயே நீ தூங்கிட்ட, இப்பதான் நீ எழுந்துச்ச அப்படி சொன்ன. ஓ ஆமாவா, அதான் ஐ ஹேட் அ வெரி பேட் ஸ்லீப்லா, சாரிலா நான் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கு தெரியல, அது புதைச்சல இருந்துச்சு. அது நான் தூங்கிட்டேன்னு சொன்னா அதுவும் நம்பிடுச்சு, அது தூங்கிட்டு தான் இருந்திருக்கு. எல்லாம் முடிச்சு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மெனி டைம்ஸ் அந்த வீட்டுக்கு நாங்க திருப்பி போக பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட் என்ன பண்ணாங்க, அதே இயர்ல வந்து அந்த வீட்டை வந்துட்டு உடச்சிட்டாங்க, டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல வந்து 3 படம் ரெண்டு படம் வெளியே வந்து, ஒன்னு ரூமா லிமா ஃப்ளோரிங்கே, ஒன்னு வந்து ஹைலண்ட் டவர். இந்த 2 படமும் வந்ததுக்கு அப்புறம் அமாங் இந்த கம்யூனிட்டில இருந்து ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி பேய் வீடு ஆராய்ச்சி பண்ண போலான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் அந்த வீட்டுக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பஞ்சம் வர கிட்ட பொசேஸ்ல அப்ப நான் மேபி அதனால கூட அந்த வீட்டை உடச்சிருக்கலாம், இல்ல மேமாங்க வேற ஆள் வந்து அந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டை லேண்ட் வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டை உடச்சிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து ரொம்ப எம்டியா தான் இருக்கும், அந்த லேண்டே வந்துட்டு எம்டியா தான் இருக்கும். ஆனா என்ன பெஸ்ட் பண்ணா அந்த வீட்டு கட்டுன விதம் ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா இந்த கதை வந்துட்டு ஆக்சுவலி அந்த கதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு இந்த கதை வந்து சுவாரஸ்யமா இருக்கு. பட் இதோட வேர்ஸ்ட் கதைலாம் நடந்திருக்கு, பட் வேற இதுல நான் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மெயினா இந்த கதை ஏன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு வாட்டி நிறைய லெக்சரர் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஸோ அவர் ஷேர் பண்ணோன்னு எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. சார் நீங்க ஏன் சார் கதையை சுருக்கமா சொன்னீங்க, முழுசா சொல்லியிருக்க வேண்டியதானு சொல்லிட்டு தான் நான் அப்பையிலேருந்து சார் சொன்னார்ல, சரி நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்க உனக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணீங்க இதை பத்தி, நீங்க கால் பண்ணீங்க. ஆனா என்னால பேச முடியல, அப்ப நான் வெளியே இருந்தேன். அப்புறம் நானே சொல்லிட்டு இல்லக்கா என்னால இப்ப பேச முடியாதுக்கா, நான் வேற டைம்ல கால் பண்ணுங்க நான் பேசுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது பண்ணல. பட் இடையில தான் நான் வாட்ஸ்அப்ல நான் போட்டேன், சரி இந்த கதையை நம்ம சொல்லுவோம். அந்த லெக்சரர் யாரும் இல்ல, கவிவர்மா சார். கவிவர்மா, ஓகே. கவிவர்மா சார் ஏற்கனவே உங்க கூட முன்ன போன்ல இந்த கதையை உங்களுக்கு அவரு இதே கதையை சம்மரைஸ் விஷயம்ல சொன்னாரு. ஓகே, சொன்னாரு. எனக்கு ஆதங்கம் பத்தல, என்ன சார் நீங்க இவ்வளவு பெருசா நடந்துருச்சு, இது இவ்வளவு சின்னோட்டா சொல்றீங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல சார் எனக்கு அந்த சான்ஸ் கொடுங்க சார், நான் சொல்றேன் அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நான் ட்ரை பண்ணேன், சரி ரீச் அவுட் பண்ணி சொல்லலாம் அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.